ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். பட் லாங் வீடியோ வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கும் ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈஸ்டர் எக் ஹண்ட்டோட லாங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போதுமே எல்லா வருஷமும் எக் ஹண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அது வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க நம்ம இருக்கிற கவுண்டிலேயே. நம்ம ப்ரீ புக் பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் நம்ம போனோன்னா அந்த பேஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா அந்த எக் ஹண்ட்ஸில் அவங்களுக்கு கிடைக்கிற கேண்டீஸ் வச்சுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ, நம்ம பேரண்ட்ஸ் நமக்கும் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போது ஒரு 2 வருஷமாக எங்களோட நெய்பர் வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய ஈஸ்டர் எக் ஹண்ட் ஃபியாஸ்டா நிறைய அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கம்யூனிட்டிலேயே பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான அரேஞ்ச்மெண்ட். லாஸ்ட் இயரும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வர்ற காசை வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கே போகிற மாதிரி வந்து இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இன்றைக்கி. லைக் குழந்தைங்கள வந்துட்டு எவ்வளோ என்டர்டெயின்ட்டாக மதியானம் காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரை நடக்குது இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட். ஸோ இதில் குழந்தைங்க அண்ட் அடல்ட்ஸ்க்கு அவங்களுக்கான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்தது. மெஜிஷியன், அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் ஜூ, ஃபேஸ் பெயிண்டிங், திருப்பி குழந்தைங்களுக்கு ரிலே ரேஸ் இருந்தது. அப்புறம் ஈஸ்டர் எக் ஹண்ட் அதுக்கு தனியாக இருந்தது. அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்கு கூட எக் ஹண்ட்ஸ் இருந்தது. அப்புறம் வந்தவங்க எல்லாருக்கும் லஞ்சு. அதுவும் ஒரு 6 மணி நேரம் வந்து இத்தனை குழந்தைங்கள மேனேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்குதுங்க. எங்கள் நெய்பர்னால் எங்கள் கம்யூனிட்டியில் கிடையாது இது. ஸோ எங்கள் நெய்பர் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து வீடு கூட வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அந்த கவுண்டியில் பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளாடி ஒரு 4 வீடோட பேக்யார்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். சரியா, வாலண்டியர்ஸாக இத்தனை குழந்தைங்க வருவாங்க, இந்தந்த குழந்தைங்கள வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும், அதுக்கப்புறம் ஒரு எக் ஹண்ட்னா அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு டுகுகுடு ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே டிக்கெட்ஸ் கூட கிடையாதுங்க, ஃப்ரீ டிக்கெட்ஸ் தான். பட் நம்ம கடைசியில் வர்றப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சது நம்ம அவங்க கையில் கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஏதோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து குழந்தைங்களுக்கு அவங்க சேரிட்டிக்கு வந்து என்ன தேவைப்படுது, குழந்தைங்களுக்கு தேவையானது. நிறைய குழந்தைங்க கூட இருப்பாங்கல்ல, கஷ்டப்பட்ட குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வந்து டாலர்ஸாக கொடுக்கலாம், செக்காக கூட எடுக்கலாம். எல்லாமே அக்செப்டட் தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து உள்ளே வந்து நிறைய 2 ஏரியாவாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஏரியா ஃபுல்லாக ஈஸ்டர் எக் ஹண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலே ரேஸு அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு. இன்னொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெட்டிங் ஜூ, அது மாதிரி நிறைய ஆடு, அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரை, திருப்பி வந்து ஐ திங்க் குட்டி குட்டி போனீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இருந்துச்சு. க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு எல்லாரும் அடல்ட்ஸாக இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லாரும் மேலேயும் குதிரை மேலே ஏறி ரைட் போகிறதுக்கு எல்லாமே நல்ல ஜாலியாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த வின்டரில் வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல பாருங்கள். அதுக்கு எல்லாம் சேர்த்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுமே இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட் வந்துட்டு அன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தது. You want the same thing, Aradhya? Okay. They usually prefer the same thing, same dress. Oh, wow. Yeah. I get a lot of twins that are like, no, they want their own thing. Oh, in my case, it's a little different. Both, they go with the same thing. When I do balloons, I try to give them a little bit different because, close your eyes, if you give them the same one and one breaks her balloon, then they're going to take the other one and it's a big fight. And Wow. like, no. I think that's different in Yeah, like in if our they house. want red and green, I'll make the other one green and red. Same colors, just, you know, a little bit different. Here the fight starts when they get the different one. When they have the same thing, they don't fight. Yeah, Oh, that's at my house. amazing. Yeah. So that's one reason, you know, we get everything same in our house. You find duplicates in our house wherever you step in. That's cute. Same school bag, same lunch box, same snacks box, same plates, cups. Oh my goodness. Yeah, but that could be a little tricky. Yeah. I was married to a twin, Uh-huh. and he used to do that. Oh, God. He would Okay. take his brother's place. Even as an adult, that was crazy.
I was like, no. You can't do that. One time I got angry at him. I said, ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்லாம் அலோவ் பண்ணவே மாட்டேன். பட் இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே, எங்கள் ஃப்ரெண்டோட பாப்பாவே நான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ 3 பேரும் ஒரே மாதிரி வந்து லைக் ரெயின்போ வித் ஃப்ளாரல் தீமில் போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, நாங்கள் எங்கே போனாலுமே ட்வின் பேரண்டிங் பற்றி தான் கொஷின்னா நிறைய கேட்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, இல்லாட்டா டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் அவங்களுக்கு நிறைய கேட்பாங்க. அண்ட் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கூட இப்போ ஃபார் இன் கேஸ் இப்போ பேசினாங்க இல்லையா, அவங்க வீட்டில் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ட்வின். ஸோ அவங்களோட பர்சனல் தாட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு கேட்குறப்போ நம்ம ஷேர் பண்ணுறப்போ நம்மளும் அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிறது. எங்கே போனாலுமே இங்கேன்னு இல்லைங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலோ இல்லை ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, நீங்கள் எப்படி இந்த ட்வின் பிள்ளைங்களை இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் ஒரு சில பேருக்கு, எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சில பேருக்கு 5-6 குழந்தைங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே வந்துட்டு 6-7 குழந்தைங்கள்லாம் இருக்கிறவங்க மேனேஜ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் we manage இல்லை, how we prep and how we carry. ஸோ தெரியல. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் எங்களுக்கு தெரியாதவங்க கூட வந்து பேசுகிறப்போ வந்துட்டு நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ நாங்களும் அதை எடுத்துப்போம், அந்த சஜஷன்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். ஓகே, ஸோ பேக் டு ஈஸ்டர் ஹண்ட். நம்ம வந்து ஃபேஸ் பெயிண்டிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெட்டிங் ஜூ, அந்த குதிரையிலெல்லாம் ரைடு போனாங்கல்ல, ஜாலியாக இருந்தது. எனக்கும் போகணும்னு ஆசை தான். அதுக்கப்புறம் குதிரை என்னை ஏற்றிருச்சுன்னா அதுக்காக தான் நான் போகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வெளியே வந்தோன்னா இங்கே எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் தெரியுமாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து லைக் குழந்தைங்கள என்ன சொல்கிறதுக்கு, அந்த வாட்டர் கேம்ஸ்லேயே வந்துட்டு இது மாதிரிலாம் யோசிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது. ஸோ ஒரு பாட்டில் கொடுத்துட்டு நிறைய கலர்ஸ் ஆஃப் அந்த சாண்ட் இருக்கும்ல, அது ஃபில் பண்ண சொன்னாங்க. அது ஓகே தான். இன்னொரு இதில் வந்துட்டு சாண்ட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அது ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி அது இன்னொரு சைடில் இருந்தது. ஸோ இந்த கவுண்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கவுண்டர் இருக்கும். இதுலேயே ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்துட்டு பார்க்குறதுக்கே எனக்கு வித்தியாசமாக இருந்தது. எல்லா ஆக்டிவிட்டி இந்த பாருங்கள், இது ஒரு வாட்டர் கேம் மாதிரி. ஸோ இது ஒரு 5 minutes மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வாட்டரில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் அது செட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு கவுண்டர்லேயுமே வர்ற குழந்தைங்க எல்லாருக்கும் கைட் பண்ணுற மாதிரி ஒரு வாலண்டியராங்க நிற்க தான் செஞ்சாங்க. வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கா இல்லாட்டா என்ன ஹெல்ப்னாலும் பரவாயில்ல. அண்ட் குழந்தைங்களுக்கு என்ன சாப்பிடணுமா இல்லை ஏதாச்சும் குடிக்கணும் மாதிரி இருக்குதா. அன்றைக்கி வெதரும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ எதுவுமே தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் நல்ல ஜாலியாக நல்ல ஃபன்ஃபில்டாக என்டர்டெயின்டாக இருந்தாங்க இன்னைக்கு. So did they become a ball or what? Yeah. So after they're in the water, they just have to like dry for like 15 minutes, and then they can come out of the mold and it'll be a ball. Oh, okay. இதெல்லாம் பேசாமல் நம்ம கூட இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டி வைக்கலாமா இல்லை? ஸோ ஷார்ப்பாக 12:30க்கு லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு குழந்தைங்க தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இப்போ இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அடல்ட்ஸ் வந்து சாப்பிட சொன்னாங்க. ஸோ லஞ்சுக்குன்னு வந்து சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் இருந்தது, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை இருந்தது, அப்புறம் வந்து ப்ரெட் பட்டர் ஜாம், அப்புறம் ஹாட் டாக்ஸ், ஃப்ரைஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஜூஸு, ஐஸ்கிரீம், இது கப் கேக்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் ஐஸ்கிரீமில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ஸ்டோன் ட்ரக் இருந்தது. அந்த ட்ரக் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ ஐஸ்கிரீம்ஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், எதுக்குமே பே பண்ண வேண்டாம் இங்கே. அதனால் குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை வந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. பட் என்ன வெஜிடேரியனாக இருந்தால் மட்டும்தான் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. வெஜிடேரியனுக்கும் ரொம்ப வேறு எதுவும் கிடையாது. ஸோ நான் ஸ்ரீதர் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நாங்கள் வந்திருந்தப்போ எல்லாருமே எனக்கு வெஜிடேரியன் தான், சும்மா ஃப்ரைஸ் அது மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். பட் குழந்தைங்களை பார்க்குறப்ப அவங்க நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலேயே அன்றைக்கி பசியுமே இல்லை. வெதர் நல்லா இருந்தது, நல்ல ஜாலியாக நம்ம வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே அப்படியே வந்து நின்னதில் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கூட்டம் பாருங்களேன், இது வந்து நீங்கள் ஒரு சைடில் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் பார்க்குறீங்க, இன்னும் இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த கம்யூனிட்டி ஆளுங்க கூட எவ்வளோ கோஆப்ரேட்டிவ்னா, இவ்வளோ ஒரு ஃபியாஸ்டா மாதிரி இங்கே நடத்துகிறாங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு இடம் வேணும், இப்போ இதை வந்துட்டு நம்ம அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துழைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் நல்ல வெல் பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் இந்த ஈஸ்டர் எக் ஹண்ட்.
We're purple and green. We're purple and green. What are you guys? Purple and green. You guys are split purple and 6 and 7. Now! After you guys eggs! You guys... Where are you? This is like red light, green light. You gotta wait till go, right? Don't say go. Set! ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ஈஸ்டர் எக் ஹண்ட் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம பாப்பாங்க வந்து 7 to 9 இயர்ஸ் வரைக்கும் ஒரு கலர் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு போய் சர்ச் பண்ணுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000லேருந்து 2000 பால்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த எக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே குழந்தைங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. பட் நல்லா பின்னாடி வந்து எங்கே எடுத்து போட முடியுமோ அவ்வளோ கலர்ஸ் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லா பிள்ளைங்களும் மாற்றி போன வருஷம்லாம் என்ன பண்ணாங்கன்னா, யாருக்கு இப்போ ஒரு குரூப்பில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 9 இயர்ஸ் ஓல்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, எந்த குழந்தைக்கு நிறைய எக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறா, ஒரு சிலர் வந்துட்டு எக்ஸ்குள்ளாடி கேண்டி இருக்கும், ஒரு சிலர் டம்மி எக்ஸ் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணி எந்த குழந்தை லீடிங்காக இருக்குதோ அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த தடவை வந்து ஐ திங்க் அது இருக்குதா இல்லையான்னு தெரில. நாங்களும் சீக்கிரம் கிளம்பிட்டோம் இதை முடிச்சதுக்கப்புறம். பட் டுகு தனியாக வேறு கேம்ஸ்க்கெல்லாம் வின் பண்ணி வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. பட் இதுக்கு இருக்கான்னு தெரில. ஆனால் இதில் கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஈச் 25 to 30 எக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் உள்ளாடி ஃபுல்லாக கேண்டி எல்லாம் வச்சு அங்கே பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்க, ஒரு 1 year old குழந்தை, 9 months குழந்தை எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க. பட் எனக்கு இருக்கிறதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இப்போ எல்லாம் எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் அந்த எக்ஸ்குள்ளாடி இருக்கிற கேண்டியை அவங்க பேஸ்கெட்டில் வந்துட்டு வச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ் அப்படியே தூர போட விடாமல் அந்த குழந்தைங்களுக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு டப்பா கொடுத்தாங்க. ஸோ யாருக்கு எல்லோ கிடச்சதோ எல்லோ டப்பாக்குள்ளாடி போடணும், யாருக்கு க்ரீனோ க்ரீன் கலடி. இது எதுக்குன்னா, இவங்களுக்கும் வேலை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா எல்லாரும் அப்படியே போட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களும் கற்றுக்கணும்ல. ஸோ நமக்குன்னு ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை கரெக்டான ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறதுக்காகவே அவ்வளவு நீட்டாக வாலண்டியர்ஸும் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் எடுத்து போட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னப்பறம் எல்லா குழந்தைங்களும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஸோ அதோடு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கேம் ஈஸ்டர் எக் ஹண்ட் முடிஞ்சிருச்சு. Are we ready? So much better. Ready to hop like buddies? Yeah! Any more? Set, go! அடுத்தது ரிலே, அப்புறம் சாக் ரேஸ்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இவங்க 2 பேத்துக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரல, 2 பேருக்குமே ஐ திங்க் செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரைஸ் வந்தது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைங்க, இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, ஒரு கலர் ஆஃப் டோக்கன். திருப்பி செகண்ட் ப்ரைஸ் குழந்தைங்களுக்கு வந்து இன்னொரு டோக்கன். ஏன்னா அந்த ப்ரைஸஸ் கூட டிஃபர் ஆகும். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்துட்டு அந்த பெரிய பெரிய ப்ளஷ் டாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் குழந்தைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் சின்னது. அதுக்கப்புறம் தேர்ட் குழந்தைங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சின்னது. அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஓவரால் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க எல்லா குழந்தைங்களுமே. அட் லாஸ்ட் ஸோ பெட்டிங் ஜூ வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் குட்டி குட்டி ஆடுங்க, அதுக்கப்புறம் வந்து வாத்து, அப்புறம் அந்த போனி, அப்புறம் பனி எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் ஆடு பக்கத்தில் நம்ம விளையாடுறது அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போமாச்சும்
எக் ஹண்ட் அப்போ ஈஸ்டர் டைமில் இல்லைனா வந்து எங்கேயாச்சும் ஜூக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போனால் மட்டும்தான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பெட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப குட்டி குட்டியான ஆடு இருந்ததுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி ஓகே கொஞ்சம் எடுத்து தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அங்கேயே அது ஓடிக்கிட்டே இருந்தோம். அது ரொம்ப இப்போ தான் பிறந்ததுனால கையில் பிடிக்கவே முடியல. அங்கே அந்த அம்மாக்கிட்டேயே ஓடிக்கிட்டே இருந்தது. ஈஸியாக எப்படியோ வந்து என் கையில் வந்து மாட்டிக்கிச்சு. Look, imagine being like, oh, do you have a pet? And they'll be like, நீ இந்த ஜென்மத்துல பிடிச்ச மாதிரி No, தான் a pet goat. The fancy version of a goat. Oh no, no, I know look at it. Sorry. He was like, totally. Which this bucket is yours? I So cute. oh, we got the balloon. குட்டுட்டு போயிடுமா? அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வருஷம் எங்களோட ஈஸ்டர் செலிப்ரேஷன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye-bye, stay safe.